மினி ரெடியா கிளம்பியாச்சா? இன்னைக்கு நம்ம குயின்ஸ் பஸ்ல எங்க போறோம்னு மினிக்கு தெரியுமா? நம்ம இன்னைக்கு ரூமாவா பையடத்தோ அல்லு கஜாமலக்கு ரூமாவா பையடத்தோட போயிட்டு இன்னைக்கு மிஸ்ஸஸ் அபிராமியோட பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணிட்டு வரதுக்காக கிளம்புறோம். ஓகேவா? இன்னைக்கு மிஸ்ஸஸ் அபிராமியோட பிறந்த நாள் செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம குயின்ஸ் பஸ்ல சூஸ் பண்ணது அவங்க அன்பான தங்கை சரஸ் நம்ம குயின்ஸ் பஸ்ல சூஸ் பண்ணி நம்ம கிஃப்ட்லாம் கொடுத்து அவங்களோட அன்பு அக்கா பாசமான அக்கா அபிராமிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க பிறந்த நாளுக்காக. ஓகே, இப்போ நம்ம அவங்க கொடுத்த கிஃப்ட் ரூமாவா பையடத்துல போயிட்டு அபிராமியோட பர்த்டே சூப்பரா செலிப்ரேட் பண்ணலாமா? ஓகே, வாங்க போலாம். ஹாய், வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் மிஸ்ஸஸ் அபிராமியோட பிறந்த நாள் எப்படி போயிட்டு காலையில இருந்து? சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னும் உங்களுக்கு சந்தோஷப்படுறதுக்காக நாங்க குயின்ஸ் பஸ்ல இருக்கோம். உங்களுக்காக குயின்ஸ் பஸ் மினி கிட்ட நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்து அனுப்பிடுறாங்க. வாங்கிக்கிறீங்களா? ஓகே, மினி கிட்ட இருந்து கிஃப்ட்லாம் வாங்கிட்டீங்க. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கா அபிராமிக்கு? நிஜமா பிடிச்சிருக்கா? ஓகே, குயின்ஸ் பஸ் சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட்லாம் உங்களுக்காக யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு உங்களை கெஸ் பண்ண முடியுமா? தெரியல, சொல்லக்கூடாது. நீங்க கெஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்க அன்புக்குரியவங்க, உங்க மேல ரொம்ப பாசமானவங்க, நேசமானவங்க, உங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. யாரா இருக்கும்? என்ன கண்ணுல என்ன? ஏ சந்தோஷமா? ஓகே, சொல்லுங்க, யார் அனுப்பியிருப்பா? சரி யாரு? சரி, ஒரு 3 பேர் கெஸ் பண்ணுங்களேன். யாரா இருக்கும்? ஒரு 3 பேர் கெஸ் பண்ணுங்க பாப்போம். பேர் சொல்லுங்க. என்கிட்ட பேர் தான் இருக்கு. யாரு? கார்த்திக். ரெண்டாவது யாரை கெஸ் பண்ணுவீங்க? சரசி. யாரு? இல்ல உங்களுக்கு யாரு? ஒரு தங்கச்சா? உங்களுக்கு எத்தனை தங்கச்சி? இது ஒரு தங்கச்சி. ஓகே, மூணாவதா சரியா கெஸ் பண்ணணும். அனுப்புறவங்க வருத்தப்படக்கூடாது. என் பேரை மறந்துட்டு பத்தி அபி அப்படின்னுட்டு. யாரா இருக்கும்? சொல்லுங்க. கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க. யாரா இருக்கும்? ஒன்னாவதா தம்பி சொன்னீங்க, ரெண்டாவதா தங்கச்சி சொன்னீங்க, மூணாவதா சரியா சொல்லுங்க. யாரா இருக்கும்? முதல் எழுத்துல சொல்ல முடியாது. உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் சொன்னாங்க. தெரியலையா? சரி, அவங்க ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அந்த வாழ்த்தை கேட்டு சரியா சொல்லுங்கன்னு பார்க்கலாமா? நான் சந்தோஷமாக இருந்தாலும், நான் சோகமாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க நிப்பீங்களா? தெரியலையா? எனக்கு ப்ராப்ளமா இருந்தாலும், நான் கஷ்டத்துல இருந்தாலும், இருந்த போதும் நீங்க தான் என் கூடவே இருந்தீங்க. அவங்க கஷ்டமா இருந்தாலும், சோகத்துல இருந்தாலும், அவங்க ப்ராப்ளமா இருந்தாலும், எந்த ஒரு நிலைமையில அவங்க இருந்தாலும் நீங்க எப்பயுமே அவங்க கூடவே இருப்பீங்களா? நான் 3 பேருக்கு கெஸ் தான் பண்ண சொன்னேன். ஷூரா சொல்லல. ஓகே, இருங்க. என்ன வாழ்த்து இருக்கு? நான் ஃபர்ஸ்டா தேடி வந்த சொல்றது ஓகே, நான் ஃபர்ஸ்டா தேடி வந்து சொல்றதே அவங்களோட கஷ்டத்தை முதல்ல தேடி வந்து உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லுவாங்களா? யார் அப்படி சொல்லுவா? ஏன்னா நீங்க தான் என்னோட எவ்ரிதிங். எல்லாமே நீங்க தானா? அவங்களுக்கு எவ்ரிதிங் நீங்க தானா? நான் எப்பவுமே கூடவே இருப்பேன். அவங்க எப்பவுமே உங்க கூடவே தான் இருப்பாங்க. இனியும் இருப்பேன் அப்படி சொல்லிருக்காங்க. You my best friend, my sister, I love you so much, my everything அப்படி சொல்லிருக்காங்க. யாரு? சார்சினா? நாங்க இல்லன்னு சொன்னோம்னா சரி, கூப்பிடுங்க, கேட்போம். கூப்பிடுங்க. எங்க சார் செஞ்சிருக்கீங்க? சரஸ் தான் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் செஞ்சது. சந்தோஷமா? உங்களுக்கு எதிர்பார்த்தீங்களா? இன்னைக்கு மிஸ் சரஸ் கிட்ட உங்களுக்கு இந்த கிஃப்ட் வரும் எதிர்பார்த்தீங்களா? சர்ப்ரைஸ் உங்களுக்காக அனுப்புவாங்க. நீங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா. இந்த நாள் உங்களோட பிறந்த நாள். நீங்க பிறந்த இந்த நாள் தான் எங்களோட முக்கியமான நாள். என்னோட சந்தோஷத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ பிறந்தனால தான் அக்கா. இந்த நாளை நான் மிஸ் பண்ண விரும்பல. இந்த பிறந்த நாளை சூப்பரா இருக்கணும்னு சொல்லி தான் இப்படி ஒரு கிஃப்ட் உங்களுக்காக அனுப்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிருக்காங்க. பிடிச்சிருக்கா? ஓகே, இப்போ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சரஸை பார்த்து சொல்லுங்க. விளங்கல, நீங்க என்ன சொன்னீங்க? நன்றி. என்ன கிடக்குது? நன்றின்ற ஒரு வார்த்தையில முடிச்சிட முடியுமா? அக்கா தங்கை பாசத்தை நீ வந்து என்னோட அக்கா, என்னோட அம்மா, என்னோட எல்லாமே. அதனால தான் சொல்லிருக்காங்க என்னோட எவ்ரிதிங் நீ தான். என்னோட அக்கா மட்டும் இல்ல, என் அம்மா ஸ்தானத்துல ஒன்று வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்க எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். நீ நினைக்கிறது அத்தனையும் நடக்கணும். உன் கூடவே நான் இருப்பேன். அதே போல எனக்காகவும் நீ எப்போதும் எல்லா இடத்தையும் இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சந்தோஷமா? வேற சொல்லுமா உங்களோட அன்பு தங்கை சரஸ்க்கு? வாய் வரலையா? வார்த்தை வரலையா? எதுவா இருந்தாலும் நீங்க இதே போல எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க நினைக்கிறது அத்தனையும் நடக்கணும். இன்று மட்டும் இல்ல, இனி வரும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்டும் உங்களோட சந்தோஷம் கூடிக்கிட்டே போன சொல்லி திரும்ப நாங்க பேசுறதுல உங்களுக்கு பிறந்த நாள் வந்து சொல்லிக்கிறோம். இது மட்டும் இல்ல, உங்களுக்காக ஒரு சூப்பரான கேக் கூட கொடுத்துருக்காங்க. கேக் கட் பண்ணலாமா? ஓகே, வாங்க. ஓகே, இந்த கிஃப்ட் மட்டும் இல்ல, இன்னொரு கிஃப்ட் மினி கையிலே வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? மினி கையிலே வச்சிருக்காங்க. உங்களுக்காக ஒரு கிஃப்ட் பாத்தீங்களா? இந்த கிஃப்ட் யார் கொடுத்திருப்பா? தெரியலையே. ஆமாவா? அப்படியே சொல்ல வரீங்க. உங்களோட அன்பான தங்கையோட கிஃப்ட், ஸ்பெஷல் கிஃப்ட் சொன்னாங்க. வாங்கிக்கங்க. பிடிச்சிருக்கா? ஓகே, இன்னும் உங்களுக்காக கிஃப்ட் இருக்கு. என்ன? ஓகே, இப்போ இன்னொரு கிஃப்ட் மினி கையில இருக்கு. இந்த கிஃப்ட் யார் கொடுத்திருப்பா? எல்லாருக்கும் ஈஸியா தெரியலன்னு சொல்லியே சமாளிச்சிருங்க. நீங்க சொல்லுனா கவலையாயிருவாங்க. என்னோட சேர்ந்து நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே, லோகேஷ் யாரு? எங்க இருக்காங்க? கூப்பிடுங்க. ஓகே, மினி அந்த கிஃப்ட் அவங்க லோகேஷ் கையிலே கொடுங்க. இப்போ இவங்களோட கிஃப்ட் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? வாங்கி பாருங்க. உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையா? எப்படி சொல்றது அப்படி பாக்குறீங்களா? இல்ல என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நீங்க சந்தோஷமா ஏத்துக்குவீங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆமாவா? ஓகே, வாங்கிக்கங்க. அடுத்து இன்னொரு கிஃப்ட் இருக்கு உங்களுக்காக. அது என்ன செய்யணும் சொல்லுங்க சார். அதை பிடிச்சு இழுங்க. மினி பிடிச்சுக்குங்க. ஓகே, இழுங்க. எஸ்.
ஓகே எதிர்பார்த்தீங்க இந்த கிஃப்ட் நீங்க பிடிச்சிருக்கா உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சந்தோஷமா எங்க அக்கா ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கிஃப்ட் யார் கொடுத்தது? உங்க அன்பான தங்கை சாரஸ் கொடுத்தா இந்த கிஃப்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? பிடிச்சிருக்கா? வேற எதுவும் சொல்லணுமா உங்க தங்கைக்கு? அப்புறம் ரகசியமா சொல்லிக்குவீங்களோ? ஓகே ஓகே இப்ப நம்ம கேக் கட் பண்ணலாமா? Happy birthday to you. ஓகே மிஸ்ஸஸ் அபிராமியோட பிறந்த நாளை இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு எத்தனை வயசு பிறந்த நாள் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா வயசுன்றது வருஷம் வருஷம் வரும் போகும். ஆமாங்களா இல்லையா? அதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது. நம்ம எதை நோக்கி போறோமோ நம்மளோட லட்சியம் எதுவோ அதை வந்துட்டு சீக்கிரமா நீங்க அடைஞ்சு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி திரும்ப நாங்க பேசி உங்களுக்கு பிறந்த நாள் வந்து சொல்லிக்கிறோம். Thank you.